தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ எங்களோட அமைப்புல பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன ஒரு டவுட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இந்த வருஷம் பிகாம் கிளியர் பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ஆனுவல் பேக்கேஜ் வந்து இப்போ போன வருஷம் கிளியர் பண்ண பையனுக்கு 4 லட்சம்னா, இந்த வருஷம் கிளியர் பண்ண பையனுக்கு ஆன் கேம்பஸ்ல எடுத்துக்கிறதே அதிகபட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு தான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒண்ணு. அப்படி இல்ல அப்படின்னா, ஏற்கனவே ஆன் கேம்பஸ்ல எடுத்த பசங்க எல்லாமும் இல்லப்பா இப்போதைக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. புதுசா ஆஃப் கேம்பஸ்ல போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலும் ஹைரிங் ஃப்ரீஸ்னு ஒன்று வருது. ஸோ இதே படிப்பு படிச்ச போன வருஷம் பாஸ் ஆனவனோ இல்ல அடுத்த வருஷம் பாஸ் ஆகக்கூடியவனோ அதிகமான சம்பளம் வாங்கும் பட்சத்துல, இந்த வருஷம் பாஸ் ஆன பசங்க மட்டும் கம்மியான சம்பளம், அதே படிப்பு கம்மியான சம்பளம் வாங்கும் பொழுது ஒரு பயங்கரமான பியர் பிரஷர் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு எக்கனாமிக் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது அவங்க மனசுல. இது எப்படி சார் டீல் பண்ணலாம்? இது எப்படி இதை மீட் பண்ணலாம் பசங்க? இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? நீங்க சொல்றதுல மிக முக்கியமான வார்த்தை அவங்க மனசுலன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. அதுதான் மிக மிக முக்கியமானது. நீங்க சொன்ன மொத்த விஷயத்துல அவங்க மனசுல சொன்னீங்கல்ல, அதுதான். இந்த குரங்கு இருக்குல்ல, உள்ள மனசுங்கிற குரங்கு, அந்த குரங்கு நம்மள ஆட்டி வைக்குதா இல்ல நாம குரங்கு ஆட்டியாங்கிறத நம்ம தீர்மானம். கரெக்டா கேட்டீங்க. அப்ப எனக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி பேசின அதே விஷயம் தான். இந்த எடைபடும் தன்மைங்கிறது எங்கிருந்து வருதுன்னா, பொருள் சார்ந்த உலகத்தினுடைய மாயிலிருந்து வருது. கம்பேர் பண்றது அப்படின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய சுற்றம் சூழலாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா மனசுல போட்டு வச்சுட்டாங்க. என்னது? லைஃப் இஸ் காம்படிட்டிவ், லைஃப் இஸ் காம்படிட்டிவ், லைஃப் இஸ் காம்படிட்டிவ். யாருமே லைஃப் இஸ் கொலாபரேட்டிவ் சொல்றது. லைஃப் இஸ் காம்படிட்டிவ் என்பது இந்த நவீன உலகத்தினுடைய நவீன கல்வி, அந்த கல்வி முறையினுடைய நவீன இந்த இண்டஸ்ட்ரியல் லைஃப் என்று சொல்லக்கூடிய தொழில் மற்றும் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையினுடைய உருவாக்கப்பட்ட ஒரு மாயை. லைஃப் இஸ் காம்படிட்டிவ். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துங்க. சப்போஸ் ஒரு சாதாரணமான நாள்ல நம்ம வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் போனோம்னு வச்சு, காலையில டிஃபன் சாப்பிட அங்க போய் நீங்க இட்லி ஆர்டர் பண்றீங்க. அந்த பையன், நம்முடைய வெயிட்டர் ஸ்டீவர்ட், அவர் வந்து ஒரு பிளேட் இட்லி கொண்டு வந்து வைக்கிறார். அந்த இட்லி எடுத்து நீங்க வாயில் போடுறதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு, இந்த இட்லி எனக்கு எப்படி வந்து சேர்ந்ததுங்கிறத அதை கொஞ்சம் யோசிங்க. அந்த நம்முடைய ஸ்டீவர்ட் வெயிட்டர் வந்து நமக்கு முதல் கனெக்ஷன். ஆனா அவர் தான் இட்லியை தயார் பண்ணாருன்னு அவர் கிடையாது. அந்த இட்லியே ஒரு சூப்பர்வைசர் அழகா டக் டக்னு அந்த கவுண்டர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஒரு ரெண்டாவது கனெக்ட். ஆனா சூப்பர்வைசர் கூட அந்த இட்லியை தயார் பண்ணல. உள்ள ஒரு சரக்கு மாஸ்டர் வந்து ஆவி பறக்க அந்த இட்லி இறக்கி வச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த சரக்கு மாஸ்டர் கூட அந்த மாவை வந்து அதுல வந்து ஊத்தி போடுறது, அது வந்து அவர் அசிஸ்டன்ட் தான் பண்ணாரு. அந்த அசிஸ்டன்ட், அந்த 4வது கனெக்ட், அவர் கூட அந்த இட்லியை ரெடி பண்ணல. ஏன்னா அந்த உளுந்து, அந்த அரிசி அதுல ஊற போட்டு அரைச்சா ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். ஆனா அந்த அசிஸ்டன்ட் அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வரல. கடையில இருந்து வாங்கிட்டு வரதுக்கு வேற ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து 7வது கனெக்ட். இப்படி கனெக்ஷன் பின்னாடி போய் முதல்ல வயல்ல அந்த அரிசியும் அந்த உளுந்தையும் விதைச்சான்ல அந்த விவசாயி, அவங்க எத்தனாவது கனெக்ஷன் யோசிச்சு பாருங்க. இதை கணக்கு போட்டிருக்கீங்களா? லைஃப் மாதிரி ட்ரக்ல வந்தது, ட்ரக்ல கிளீனர் அதை பார்த்துக்கிட்டான், ட்ரக் டிரைவர் இருந்தா, அது கோடவுன்ல வந்தது, எஃப்சிஐ கோடவுன்ல இருந்து வந்துச்சு. அப்படி மொத்த கணக்கு அங்க வில்லேஜ் மண்டியில வந்து அந்த புரோக்கர் எடுத்தா முதல் முழுக்க கணக்கு போட்டு பாருங்க. இந்த கணக்கு நான் வந்து போட வச்சிருக்கேன் பல வருஷம். நார்மல் கனெக்ஷன்ஸ் எவ்வளவு தெரியுமா? அந்த அரிசியும் அந்த உளுந்தும் ஒரு இட்லியாக மாறி அந்த ஒரு வில்லல் இட்லியின் வாயில போவதற்கு குறைந்தபட்சம் 28 to 30 மனிதர்களுடைய தொடர்பு இருந்தால்தான் அந்த இட்லி எனக்கு வந்து சேரும். இப்ப சொல்லுங்க, இஸ் லைஃப் கொலாபரேட்டிவ் ஆர் காம்படிட்டிவ்? இத்தனை பேரை சார்ந்து இருக்கும் பொழுது வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்த உண்மையா அல்லது ஒருவரோட ஒருவர் போட்டி என்பது உண்மையா? நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எடுத்து பார்த்தோம்னா, என்னுடைய கண்ணாடி, என்னுடைய பேனா, என்னுடைய ஷர்ட், என்னுடைய உள்ள இருக்கிற பனியன், என்னுடைய பேண்ட், என்னுடைய ஷூ பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000 பேரை சார்ந்து இருக்கேங்கிறத உண்மை. என்னுடைய சாப்பாடு, என்னுடைய தூக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் தேவைக்கு ஒரு 10,000 பேரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை எவ்வளவு அழகான ஒரு கூட்டு முயற்சிங்கிறத புரிஞ்சுக்காம என்ன ஒரு மூளைக்குள்ள இந்த ஒரு விஷத்தை போட்டிருக்காங்க, லைஃப் இஸ் காம்படிட்டிவ் அப்படின்னு. ஆமா, போன வருஷம் வந்து வித்தியாசமா இருந்துச்சு, பொருளாதார நிலைமை வித்தியாசமா இருந்துச்சு, அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. ஆமா, கிடைச்சது. இந்த வருஷம் அது வித்தியாசமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு தெரியுமா, நல்ல அருமையான வெஜிடேரியன் ஃபுட்
தினமும் சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு 2 பேர் அல்லது 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தினமும் செலவு எவ்வளவு ஆகும் உங்களுக்கு தெரியுமா? கணக்கு போட்டிருக்கீங்களா யாராவது? எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க. கரெக்டுங்க, அரௌண்ட் 500 rupees. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு 500 rupees per day எனக்கு வேணும்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணும்? 15,000. நீங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் குறைவா ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுங்க. எதை எடை போட்டு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா? தேவையின் அநியாயத்தை உணர்ந்து கொஞ்சம் முன்னாடி நான் சொல்ல புரியுது. When you take reality out of context, அதாவது கான்டெக்ட் சொல்லுவாங்க தமிழ், அதுக்கு அழகான ஒரு வார்த்தை பிரயோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடம் பொருள் ஏவல் தெரிந்து செயல்படுதல். நான் என்ன சொல்றேன்னா, இடம் பொருள் ஏவல் தெரிந்து வாழ்க்கை உணர்தல் முதல்ல, அப்புறம் தானே செயல்படுதல். கான்டெக்சுவாலிட்டி, யுவர் கான்டெக்ஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். அந்த ஃப்ரேஸை போல இடம் பொருள் ஏவல்ங்கிற அந்த ஃப்ரேஸ் இருக்குல்ல, அந்த வார்த்தையினுடைய அழகு வேற எந்த மொழியிலையும் கிடையாது. கான்டெக்சுவாலிட்டி. அப்ப மாறிக்கொண்டு வரும் அந்த வாழ்க்கையின் தன்மை இருக்குல்ல, அதைத்தான் அந்த இடம்பொருள் ஏவல். ஆக இடம்பொருள் தேவல் அது ஏவல் தெரிந்து செயல்படுதுல. அப்ப இதுதான் வாழ்க்கையினுடைய இப்ப இந்த தற்காலிக உண்மை. என்னுடைய ஓன் பிரதர் இல்லாங்க பெரிய பொசிஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 25 years ஸ்டாண்டிங், வித் 25 years ஸ்டாண்டிங். இங்க இல்ல, டாலஸ் அமெரிக்கால. வியாழக்கிழமை ஒண்ணும் விஷயம் கிடையாது, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ப்ரொபரேட்டர் கூப்பிட்டு சொல்றாரு, பிங்க் ஸ்லிப் போனாங்க. பிங்க் ஸ்லிப், இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையில்லை. யார்? ஹெட் ஆஃப் தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஃபினான்ஸ். ஆக இது வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலைங்கிறது வரும்பொழுது நான் அதை வித்தியாசமான ஒரு கண்ணாடி, அந்த வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணுங்கிற முதிர்ச்சி முதல்ல தேவை. ஆக நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, தமிழ்ல அழகா சொல்லணும்னா, வழிமுறை என்பது ஒரு பாதை, விதிவிலக்கு என்பது வித்தியாசமான பாதை. இது விதிவிலக்கான ஒரு காலம். தயவு செஞ்சு டோன்ட் கம்பேர் எமர்ஜென்சி அண்ட் கான்டிஞ்சென்சி வித் ஆர்டினரினஸ். பி ப்ரிப்பேர்ட். இந்த எமர்ஜென்சி அந்த ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் ரோட்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, ஏன்? அது வித்தியாசமான ஒரு போக்கு. அவனே சரி நீ ஆட்டோ கூட சைக்கிள் கூட மோட்டார் பைக் கூட சேர்ந்து போறது ஏன் சொல்றது? ஏன்னா அது வந்து விதிவிலக்கு. தற்போதைய காலகட்டம் விதிவிலக்கு. நண்பர்களே, விதிவிலக்கு காலத்தை விதிமுறை காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து முட்டாள்தனமாக செயல்படாது. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அப்போ குறிப்பாக பொருள் சார்ந்த விஷயத்தை பத்தி ரொம்ப ஜாஸ்தி கவலைப்படாது. அவனுக்கு சாப்பாடுக்கு அவ்வளவு கஷ்டங்களா இருக்குங்க. ஆக நம்ம எல்லாரும் சஃபர் பண்ண சொல்ல இல்ல, எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லா வாழணுங்கிறது ஆசை. ஆனால் தம்முடைய தேவையின் அதிகபட்சமான அநியாயங்களை, அதிகபட்சமான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிருக்கணும். முதல்ல தெளிவா சொல்றேன். ப்ளீஸ் 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 restrain your hyper expectations about yourself. This has to be passed. இது எப்படின்னா, ஒரு வேவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேவ் இப்படி மேல வந்துட்டு கீழே போகும். அது மேல போகும்போது அப்படிங்கிற ஒரு மூச்சு திணறல் ஏற்படலாம், அதுக்கப்புறம் அது கீழே வரும். ஆக பொறுமை என்ற அந்த குணமும் புரிந்து கொள்வது என்ற தன்மையும் தேவையில்லாமல் எடை போடும் அந்த எடை போடுற தன்மை இருக்குல்ல, அதை விட்டுட்டு யதார்த்தமான இதுதான் உண்மை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளும் தன்மை, எடைபடும் தன்மையை விட்டு விட்டு ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அழகா ஒரு அழகான ஒரு புன்சிரிப்போட அது என்ன பண்றது, இதான் போகணும் நிலைமை. 2 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக இப்ப என்ன செய்யலாம்? சம்பளம் கிடைக்கலன்னு கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங் கிடைக்கும்ல. ஏன் ஒரு ஸ்டைபண்ட் ஒரு 30,000 இருந்தா கூட 50,000 இருந்தா கூட பரவாயில்ல, லெட் அஸ் வொர்க் ஃபார் 6 months அப்படிங்கிற அந்த மன தெளிவையும் மன திடத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். வேலை கிடைக்கலன்னா கூட சரி பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஏதாவது இந்த 2-3 இடம் இருக்கு, அங்க போய் can I do an internship for you sir, can I work in your organization, be an intern, I just want to serve because I got a lot of time in my hand. அப்படிப்பட்ட அந்த ஆஃபரிங் மைண்ட் செட் அது கொண்டு வரும். நண்பர்களே, சாதாரண சராசரி விதிமுறைகள் சார்ந்த அந்த காலகட்டத்தோடு இந்த விதிவிலக்கான காலகட்டத்தை ஒப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையில வந்து கன்ஃபியூஷன் கொண்டு வராது. Accept the reality of the difference. First of all, அதுதான் அழகான விஷயம். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இம்மென்ஸ் பொட்டன்ஷியலை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இதுதான் உண்மை, இது யதார்த்தமானது அப்படி தெரிஞ்ச உடனே மைண்ட் என்ன ஆகும்னா அடுத்தது சரி இப்ப இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட். எப்போ எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா அந்த மைண்ட் பலார்னு ஒண்ணு கொடுத்து உட்கார வைங்க.
அந்த குரங்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கும். Are you in control of your mind? Is your mind in control of you? Ask a fundamental question. Your mind is your instrument. Don't become an instrument to your mind. இதுதான் டிப்ரெஷனுக்கும் எவல்யூஷனுக்கும் உள்ள வித்தியாசம். எவல்யூஷன் இஸ் when you are in control of your mind. Depression is when that limited entity, அந்த குறை சார்புள்ள அந்த என்டிட்டி மனது அது உங்களை ஆட்டி வைக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த தொய்வு வரும், அப்போ உங்களுக்கு அந்த அழுத்தம் வரும். குரங்கு உங்களை ஆட்டி வைக்காதுங்க, ஆட்டி வைக்க விடாதுங்க. நீங்க குரங்காட்டியா நல்லா அதை ஆட்டி வைக்க கண்ட்ரோல் பண்ணி. அது நான் ஈஸியா சொல்றேன், ஆனா அதனுடைய டிஃபிகல்ட்டி எனக்கு புரியுது. ஆனா அதில் உள்ள அடிப்படை தன்மை என்னன்னா, வழிமுறை சாதாரணமான வாழ்நாளுக்கும் விதிவிலக்கான வாழ்நாட்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. இது சரளமான காலம் அல்ல, இது சவால் விடும் ஒரு காலம்ங்கிறத புரிஞ்சுங்க. இது சவால் விடும் ஒரு காலம், விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வித்தியாசமா என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி, நான் எப்படி வித்தியாசமாக இருப்பேன், வேறுபட்டு இருப்பேன், வேறுபட்டு செயல்படுவேன்னு கேளுங்க. இல்லைங்க எல்லாம் மாறணுங்க, நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அதை விட தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்க முடியாது. Please change and adapt to the situation. Situation is not in your control. Control, influence, interaction, 3 சர்க்கிள் இருக்கு. அந்த கண்ட்ரோல் சர்க்கிள் 2% தான், இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிள் 10% தான், இன்டராக்ஷன் சர்க்கிள் 88%. வாழ்க்கையில இன்டராக்ஷன் இஸ் 88% of the circle. நம்ம கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. ஆக அடாப்டேஷன், how to adapt. ஆக இதை அனுசரித்து போவது, இதை புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது அப்படிங்கிறத நியாயமான ஒரு காரணம். மற்றபடி சைக்கலாஜிக்கலி somebody is affected சொன்னா நிச்சயமாக மருத்துவ ஆலோசனை அல்லது ஒரு நிபுணர்களுடைய ஆலோசனை அல்லது வழிகாட்டியுடைய ஆலோசனை, கோச், மென்டர்ஸ் எங்கிட்ட சில பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தெளிவு ஏற்படுவதற்காக இதை போன்ற இளைஞர்களுக்கு டாடா ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க ஸ்கில் பில்டிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் 1 லட்சம் யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கான இதை போன்ற ஒரு வெபினார் நாங்கள் பண்ணிருக்கோம். சுமார் அது ஒரு 400-500 இளைஞர்கள் அதுல இருந்து பெனிஃபிட் ஆகும். இதே விஷயம் தான். அதுல எவ்வளவு பேர் அவங்களுடைய டிப்ளமா முடிச்சுக்கிட்டு அவங்களுடைய கிராஜுவேஷன் முடிச்சுக்கிட்டு வேலை இந்த வருஷம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு மார்ச்ல இருந்து எல்லாம் தள்ளி போகும்போது இந்த கேள்விகள் இருந்துச்சு. முக்கியமானது 2 விஷயங்கள் நான் சொன்னதுல, ஒண்ணு ரிவர்ஸ் கியர் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுங்க. கொரோனா இஸ் a reverse gear for humanity. 2வது சாதாரணமான வழிமுறைக்கும் விதிவிலக்கிற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்க. விதிமுறை காலத்திலே உங்களுடைய இடம்பொருள் ஏவல் என்ற அந்த புரிதல் வித்தியாசமாக இருக்க வேண்டும். சராசரி எதிர்பார்ப்புகளோடு விதிவிலக்கு நேரத்திலே நீங்கள் வாழ முயற்சி செய்யாதீர்கள். அது நீங்கள் உங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். டிஸ்கவர் த நியூ இன் யூ. தேங்க்யூ சார். இது பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு மனப்போராட்டத்தோட இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓபனரா இருக்கும் இந்த ஆன்சர். தேங்க்யூ சார். இல்ல இளைஞர்களுக்கு சார் அதே மாதிரி ஒரே நிமிஷம் ஸ்ரீராம், இப்போ எங்களை மாதிரி இப்போ கார்பரேட்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஒரு மிட் இயர்ல ஒரு ப்ரொமோஷன், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு போனஸ். ஸோ அது நாங்கள் ஒரு 9-10 months ஒர்க் பண்ணோம். இந்த லாஸ்ட் 2-3 monthsல அந்த கொரோனா எல்லாத்தையுமே மாத்திருச்சு. இப்போ திடீர்னு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை விட்டுருங்க, நிறைய பேருக்கு வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு. என்னுடைய கொலீக்ஸ்க்கே நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் போனஸ் எதுவுமே இல்லை. அது என்னதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது ஒரு மனசில் ஒரு சின்ன சரி, நான் 10 மாதம் நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணனே, அதுக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி. அது உங்க உங்க பேர் மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் சொல்லுங்க. நிவேதன். நிவேதன் நிவேதன் எவ்வளவு அழகான பேர். எவ்வளவு அழகான பேர் நிவேதன். உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு ஒரு பதில் சொல்றேன். ஓகே, பளிச்சுன்னு ஒரு பதில் சொல்றேன். ஏன்னா மற்றவங்க கிட்ட கேட்க வரேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. அந்த கேள்வியில வர அந்த பதில் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, மற்ற நண்பர்கள் நிவேதன் இப்ப பேச மாட்டாரு. ஓகே, மற்றவங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில பல விஷயங்களை ஒரு வார்த்தைகளை வச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. கரெக்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாசிட்டிவா தோணுதா, நெகட்டிவா தோணுதா? டக்குன்னு பதில் சொல்லுங்க. பாசிட்டிவா தோணுது. பாசிட்டிவா தோணுது. கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பாசிட்டிவா தோணுதா, நெகட்டிவா தோணுதா? ரொம்ப பாசிட்டிவா தோணுது. பாசிட்டிவா தோணுது. கரெக்ட்டுங்களா? அதே போல
எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லும்போது என்ன தோணுது? நெகட்டிவா. ஓகே சார், இது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சார். நம்ம வாழ்க்கையை இப்போ பிசினஸ் மாதிரி பார்ப்போம். அப்ப அதுல என்ன, நீங்க வந்து டிபிக்கலா பார்த்துருப்பீங்க, எல்லா கம்பெனிக்குமே அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. முதல்ல என்ன வருது? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. இப்போ இன்கம்ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா தோணுதா? என்ன தோணுது? பாசிட்டிவா தோணுது. கரெக்டா? அப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லும்போது கம்பேர் பண்ணும்போது இப்போ நெகட்டிவா தோணும். கரெக்டா? அப்ப அதுல இருந்து கடைசியில வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு வருது. அப்ப ப்ராஃபிட்னு கேட்கும்போது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். கரெக்ட். அப்ப லாஸ்ட் சொல்லும்போது நெகட்டிவா தோணுது. அப்புறம் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு வருது. கரெக்டா? அசெட் சொல்லும்போது பாசிட்டிவா தோணுதா நெகட்டிவா தோணுதா? பாசிட்டிவ். அப்ப லைபிலிட்டிஸ்க்கு நெகட்டிவா தோணுது. வெரி குட். அப்ப உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் வந்துருச்சு, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்துருச்சு. ப்ராஃபிட் வந்து அப்போ அசெட், அது ரெண்டுமே பாசிட்டிவ். அசெட் கீழ பாசிட்டிவ் இது ப்ராஃபிட் வரும், லைபிலிட்டி கீழ வந்து லாஸ் வரும். கரெக்ட் தானே? கரெக்ட். யாரெல்லாம் கரெக்ட் சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் லைபிலிட்டிஸ் கீழ பாசிட்டிவ், ப்ராஃபிட்ஸ் வரும். கரெக்ட். எப்பவாவது யோசிச்சீங்களா இந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பத்தி? why do losses come on the asset side of the balance sheetங்கறத வாழ்க்கையில எப்பவாவது யோசிச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம், ஒரு பொருளாதாரத்திற்கு அடிப்படையான, உலகத்துல எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டுக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குங்கிறத எப்பவாவது யோசிச்சீங்களா? யோசிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை புரிஞ்சுக்க. My dear friends, this is the beauty about life. பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை சின்னமான பேலன்ஸ் ஷீட் என்று சொல்லக்கூடிய தொழில்துறையை சார்ந்த உலகத்துல எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல லாசஸ் கம் ஆன் தி அசெட் சைடுன்னு வருது, ப்ராஃபிட்ஸ் கம் ஆன் தி லைபிலிட்டி சைடுன்னு வருது. இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொரோனா இஸ் an opportunity. புரிஞ்சுக்கணும், கொரோனா இஸ் நாட் a challenge, it is an opportunity. புரிஞ்சுக்கணும். ஆமா சார், இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ஆனா நான் அது இந்த செஷன்ல சொல்லல, அது வந்து தனி ஒரு செஷனுக்காக வச்சிருக்கேன். சூப்பர் சார். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலி இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் தான், பட் இந்த ஆங்கிள் யோசிச்சதே இல்ல. கரெக்ட். why do losses come on the asset sideங்கறத மட்டும் நீ உணர்ந்துட்ட, வாழ்க்கை வித்தியாசமா போயிடும். வாழ்க்கை வித்தியாசமா போயிடும். That's all that is required. Okay, go ahead. Sir, yes. Now that we are talking about business, assets, liabilities, அப்படியே பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் வந்துட்டோம். எங்களோட அசோசியேஷன்ல வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க ரிலேட்டடா அவங்களோட சார்பில் ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை இப்போ அன்பு கேட்பாரு. சார், இப்ப இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல எல்லா அந்த சிறு தொழில் நிறுவனங்கள் வந்து அதிக வருவாய் இழப்பு சந்திச்சிருக்காங்க சார். இன்கமே இல்லாத சுச்சுவேஷன் இருக்கு. இந்த டைம்ல சிலர் தொழில் முனைவர் என்ன பண்றாங்க, புது தொழில்கள் ஆல்டர்னேட்டிவா அதர் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இந்த டைம்ல கரெக்டா இருக்குமா சார்? இப்போ இதுக்கு பொதுப்படையான ஒரு பதில் வந்து கஷ்டமானது அன்பு. ஓகே, ஸோ ஆனால் இருந்தாலும் இதை நம்ம வந்து விஷயத்தை பார்ப்போம். ஒன்று, இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசின அந்த சில உண்மைகளை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அதாவது வந்து இது வந்து வழிமுறையாக இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு நிலைமை அல்ல, விதிவிலக்கான நிலைமைங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அப்ப நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பாயிண்ட், பட் இப்ப நான் அதை பத்தி பேசிடுறேன். இப்ப என்னன்னா, நம்ம வந்து ஒரு தனி மனிதனாக மட்டும் இதை பார்க்க கூடாது. நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஓனரா இருந்தாலும் அல்லது ஒரு ப்ரொப்ரைட்டரா இருந்தாலும், இதுவா இருந்தாலும், முதல் விஷயம், டேக் யுவர் டீம் இன்டு கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், டேக் யுவர் டீம் இன்டு கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இது உங்களை மட்டும் சார்ந்ததல்ல, இது வந்து நம்முடைய என்வாயன்மெண்ட் சொல்லக்கூடிய சூழ்நிலையை சார்ந்தது. அவங்கள வந்து கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டு, அப்ப இதற்கு ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தையோ அல்லது அந்த பாதிப்பையோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு if you can spread it out, அது வந்து நல்லது. ஆனால் அதை கடந்து என்ன செய்யலாம்னு வரும்போது அது நல்ல கேள்வி. இதெல்லாம் மறுபடியும் நான் சொல்வேன், கொரோனா இஸ் an opportunity என்று சொன்னா இது 3 விஷயங்களை சார்ந்தது. நான் வேறு என்ன செய்ய முடியும் அல்லது நான் புதிதாக என்ன செய்ய முடியுமோ அந்த ட்ரையாங்கிள் 3 விஷயங்கள். முதல்ல வந்து செய்யக்கூடிய உங்களுடைய கேப்பபிலிட்டி, உங்களுடைய செயல்திறன். வாட் இஸ் யுவர் ஸ்பெஷலைசேஷன்? வாட் ஆர் யூ குட் அட்? நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடியது என்ன? இது வந்து முதல் கேள்வி. ஓகே, இது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த காலகட்டத்திலே உலகத்திற்கு தேவைப்படுவது என்ன? வாட் இஸ் தி வேர்ல்ட் நீட்? அது இரண்டாவது கேள்வி. ஓகே, இது ரெண்டும் அடிப்படை கேள்விகள். இதனுடைய மூன்றாவது கனெக்ஷன் என்ன? What is the quality of commitment
that you will make outstanding. Capability building, opportunities identifying, okay, and then commitment to excellence. இந்த மூணும் சேர்ந்தா அப்போ ஒரு புதிய ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த முதல் விஷயம் வந்து கேப்பபிலிட்டி. நீங்க எந்த விஷயத்தை செய்வதில் மிக திறமை வாய்ந்தவர், உங்களுடைய துறையில மிக சிறப்பாக நீங்க என்ன செய்ய முடியும் அதை பத்தி யோசிங்க. அது வந்து நான் ஒரு ஆணவத்திலேயோ வேற எதுலையும் சொல்ல, ஒரு எந்த ஃபீலிங் வரணும்னா நான் இது செய்யற மாதிரி உலகத்துல வந்து ஒரு 2% ஆளுங்க தான் செய்ய முடியும். அந்த கெத்து வேணும். You must become so good in what you can do. You must அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்ட் பண்ணி. எது நீங்க செய்யறீங்கிறது முக்கியமே இல்லை, நீங்க என்ன செய்யறீங்கிறது முக்கியமே இல்லை. பாரதியாருடைய அந்த கொட்டேஷன் தான், வையகம் காப்பவரேனும் அல்லது சிறு வாழைப்பழ கடை வைத்திருப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்து பிறர் போற்ற வாழ்வோம் எங்கனமும் மேலும். It does not matter what you do, my dear friend. What matters is how you do. ஆக அதுதான் கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ். இந்த கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ்ங்கிறதுல நீங்க எதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவீங்க? ஒண்ணு, உங்க எஃபர்ட் நீங்க ஃபைன் டியூன் பண்ணி எக்ஸலன்ஸ் கொண்டு வரணும். இரண்டாவது, உங்களுடைய தராதரம், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல, அதை மறுபடியும் ஃபைன் டியூன் பண்ணி நீங்க எக்ஸலன்ஸ் கொண்டு வரணும். உங்களுடைய கஸ்டமர் எம்பத்தி என்று சொல்லக்கூடிய அந்த கன்சர்ன் இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நீங்க வந்து எக்ஸலன்ஸ் கொண்டு வரணும். அல்ல நீங்க செய்யற அதே விஷயத்துல ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ, அதை வந்து ஆட் ஆன் வேல்யூ கொண்டு வந்து நீங்க மறுபடியும் எக்ஸலன்ஸ் கொண்டு வரணும். நம்ம முதல்ல சொன்னோம்ல எக்ஸ்பெரிமெண்டிங் ஸ்டேஜ், எக்ஸெப்ஷனல், அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல கொண்டு வந்து நீங்க. ஆக இந்த நேரத்துல, இந்த ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய ஆஃபரிங், உங்களுடைய சர்வீஸ்ல நீங்க இன்னும் வேல்யூ ஆட் எப்படி பண்ண முடியுங்கிறது யோசிங்க. ஒரு விஷயம் நினைவுல இருக்கட்டும், நமக்கே ஒரு குறை உணர்வு இருக்கிற நேரத்துல நான் எப்படி இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாம், அதுதான் சேலஞ்ச், அதுதான் அழகு, அதுதான் பியூட்டி. பிகாஸ் லாசஸ் கம் ஆன் தி அதர் சைட். உன்னுடைய இழப்பு என்று நீ நினைப்பது உன்னுடைய முதலீடு என்ற தெளிவு. நீ இழப்பு என்று கருதும் ஒரு விஷயம் இழப்பு அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்க்கும்போது மட்டும்தான் அது இழப்பே தவிர வாழ்க்கை பயணத்திலே எதுவுமே இழப்பு கிடையாது. இந்த ஜர்னி ஆஃப் லைஃப் there is never a loss because the balance sheet is as on a particular date. It is not a journey, it is a point of time evaluation. இந்த தெளிவு வர வேண்டியது. அப்ப நான் சொன்னது போல கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல கேப்பபிலிட்டி என்னங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் இன்னும் என்ன தேவைப்படுது இந்த காலகட்டத்தில், இதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஹவு டு ஐ கிரியேட் எக்ஸலன்ஸ் இன் திஸ், இதை ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்தா கூட கொஞ்சம் ஆழமா போய் ஒர்க் பண்ணுங்க. ஒரு புதிய பாசிபிலிட்டி உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே வித்தியாசமான ஒரு தொழிலை பண்ணுமாங்கிற அவசியம் இல்லை. உங்க தொழிலே சிறப்பா வேற என்ன பண்ணலாம், வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராஃபியை கடந்து அது வந்து ரீச் பண்ணக்கூடியதை பார்க்கலாம். சப்போஸ் யூ கேன் டூ இட் ஆன் இன்டர்நெட், வெப்ல பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தால் டு கிரியேட் தட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அண்ட் டிலைட் டு த கஸ்டமர், அதுதான் ஃபோக்கஸ். குறை என்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே புதிதாக நிறைவை ஏற்படுத்தக்கூடிய எதை நாம் செய்யலாம், இந்த கேள்வியை பிடிச்சுக்கிட்டு ஆழமா இறங்குங்க. சம் இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டிஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், வாழ்க்கையில வந்து டு மேக் அன் ஆஃபரிங் இஸ் த பெஸ்ட். மற்றவங்கிட்ட வந்து வா கொஞ்சம் அந்த பேனாவை கொடுன்னு சொன்னா கூட என் பேனா வேன்னு கேட்கறாங்க, தயக்கம். கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அது நம்ம கையில இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கொடுக்கும் தன்மை இருக்குல்ல, இந்த ஈகை, இந்த ஈதல், அந்த தன்மை இருக்குல்ல, அதை வளர்த்திங்க கேட்கும். அப்ப என்னது, எங்கிட்ட பொருள் நிறைய இருந்தா நான் பொருள் கொடுக்கலாம், சரி, அது ஒண்ணு. இரண்டாவது, பொருளை எந்த அளவுக்கு எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நான் வந்து எண்ணங்களை கொடுக்கலாம், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் கொடுக்கலாம், சிந்தனையை கொடுக்கலாம், இல்ல ஒரு அன்பான ஊக்கமான வார்த்தைகளை நாம் சொல்லலாம். அது ஒண்ணுமில்லை, என்னுடைய ஆதங்கத்தை ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ வாஸ் பட் ஐ எம் நாட் இன் a position, I don't know what to do. அந்த ஆதங்கத்தை சொன்னாலே அடட. ஆக என்னுடைய இயலாமையை கூட நான் வந்து ஒரு பரிசாக கொடுக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி என் மனசுல வந்து வச்சுங்க. கொடுக்க ஆசைப்படுகிறேன், ஒண்ணுமே இல்லை, நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப நாளா. 2 நாளா உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன்பா, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ சொல்லும்போது ஒருத்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நம்ம பற்றி ஒருத்தர் அக்கறை இல்லை. ஆக எதுவுமே குறைய மதிப்பிடாதுங்க. இந்த காலகட்டம் வித்தியாசமானது, இது வந்து சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆக
என்னுடைய செயல்திறன் என்ற கேப்பபிலிட்டி, உலகத்திற்கு தேவை என்ன என்ற அந்த தெளிவு, அதோடு மிகச் சிறந்த ஒரு செயல்முறை எக்ஸலன்ஸ் இன் மை ஆஃபரிங். இந்த மூணையும் நீங்க சேர்த்து போட்டு உங்களுடைய ஆர்கிடெக்சர் உருவாக்குங்க. ஒரு சில பதில்கள் அழகா வரக்கூடிய வாய்ப்பு. அப்ப வித்தியாசமா நீங்க செய்யலாம், அல்லது செய்யற விஷயத்திலே அதுல கொஞ்சம் இன்னும் மேல சிறப்பாக கூட நீங்க செய்யலாம். அதுல ஒரு வேல்யூ ஆடிங் நீங்க கொண்டு வரலாம். இந்த எல்லா சாத்தியத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது நல்லது. நன்றி சார். சார் இதோட அப்படியே ஒரு லிங்கா இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. இப்போ எங்களோட டீம்ல இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ சில பேர் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற இப்போ வந்து லோக்கலி வந்து இது பண்ணக்கூடிய பேர் என்ன சோர்ஸ் பண்ணக்கூடிய மேன் பவர் இருக்கு, விச் இஸ் சீப்பர் ஆல்சோ. இப்போ ஊருக்கு போனவங்கள திரும்பி வந்தா அவங்கள திரும்பி எடுத்துக்கிறதா, இல்ல எப்பயுமே இந்த சீப் மேன் பவர் வச்சே ஓட்டிடுறதா, இல்ல இப்போதைக்கு உங்களை எடுத்துக்க வேண்டாமா? இந்த இடத்துல ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் பண்ணணும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற பட்சத்துல? அதாவது to recognize opportunities is one thing, to be an opportunist is completely different. இந்த தெளிவு இருந்தா அந்த தார்மீக அறம் சார்ந்த கண்ணோட்டத்திலிருந்து இதை மட்டும் முதல்ல முடிவு பண்ணுங்க. To gain opportunities is perfectly okay. To become an opportunist அது ஒரு தார்மீக சவால். அதுதான் முதல்ல தெளிவாயிடுச்சுன்னா மற்ற ஆன்சர்ஸ் ரொம்ப ஈஸியா வரும். அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு சேலஞ்ச், எக்கனாமிக் சேலஞ்ச் இருக்கு, அதை நான் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியல. அப்ப அதான் நான் சொன்னேன், பட் will you take your team into confidence? ஊருக்கு போயிருக்காங்க, பட் அந்த ஊருக்கு போனவங்க கூட இந்த ஒரு விஷயம் இருக்குப்பா, அதனால we are under challenge for some time, but you don't worry, when things improve we'll still get back to you, but temporarily I got to work through something, so I'm making alternate arrangement, don't worry நீங்க சொன்னீங்கன்னா அப்ப தார்மீகத்தை நீங்க வந்து அதை அடிப்படையை வச்சுக்கிட்டு டிரான்சாக்ட் பண்றீங்க. கரெக்டா? Then you are dealing with the situation and whatever is the right thing to do for managing the situation, it's a coping up mechanism. Coping up mechanism is not giving you the principles of managing. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பேண்டேட் போடுறதும் தினம் வீட்டில் வாழ்றதும் வித்தியாசமா இருக்கும்ல. ஸோ பேண்டேட் போடுறதும் வாழ்க்கைன்னு நினைக்காது. பேண்டேட் போட வேண்டிய விஷயத்துக்கு பேண்டேட் போடுங்க, வாழ்க்கையை வாழ வேண்டிய விஷயத்துல வாழணும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. ஆக அது ஏன் சேலஞ்ச் வருதுன்னா, நீங்க வந்து ஷார்ட் டர்ம் ஓரியன்டேஷனோட ஒரு 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 தொலைநோக்கு கண்ணோட்டம் இல்லாம உடனே எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா கூட வாய்ப்புன்னு கூட சொல்ற, சந்தர்ப்பம்னு தான் சொல்லுவோம், சந்தர்ப்பவாதின்னு சொல்றோம்ல. சந்தர்ப்பவாதி, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு எப்படி நான் பணம் பண்ணலாம், இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ சந்தர்ப்பத்தை சார்ந்து வாழ்கிற. அப்போ உனக்கு தொலைநோக்கு கண்ணோட்டம் இல்லை. நாம முதல் சொன்னோம்ல கான்சியஸ் லிவிங், இந்த நேரத்துல கூட நான் கான்சியஸ் லிவிங் தார்மீகத்தின் அடிப்படையில செயல்படுகிறேன்னா அப்படிங்கிற அந்த 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 கண்ணாடியை வச்சு எப்பவுமே பார்த்துக்கிட்டு நான் தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு மனிதாபிமானத்தோடு நான் வந்து தீர்மானங்களை எடுக்கிறேன்னா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு. So it is not a very complicated question. அதனால தான் நான் முதலே சொன்னேன், take your team members into confidence. அப்ப அவங்களும் நாடு விட்டு ஊரு விட்டு வந்தவங்க, அதுல சில பேர் வந்து சார் இப்போ எனக்கு ஊர்லயே வேலை அங்கிருந்து பண்றது நல்லா இருக்கு சார், நான் மறுபடியும் வரலன்னு சொன்னா அப்ப அது அவங்களுடைய சாய்ஸ். கரெக்டா? ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இல்லை, இதைத்தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னுடைய வேலை எனக்கு இந்த குறிப்பிட்ட காரணத்தால வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த வருத்தம், அந்த பாதிப்புல ஏற்படக்கூடிய அந்த சாத்தியம் இருந்துச்சுன்னா, I would say be human to explain things to people. And இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தேவையான பேண்டேட் போட்டுக்குங்க, ஆனா பேண்டேட் தான் வாழ்க்கைக்கு உணவுன்னு மட்டும் தப்பா நினைக்காது. Learn to manage between managing the situation and managing the journey of life. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. அப்ப அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட்டை நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இதே ஒரு கருத்தை வச்சுதான் நான் கூட ஒர்க் பண்றேன். எனக்கு அப்கோர்ஸ் எனக்கு ஸ்மால் டீம் வச்சிருக்கேன், நான் யாரையுமே போக சொல்ல, ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆளுகள்லாம் கிடையாது. ஆனா மைண்ட்ல இப்ப முன்னாடியும் கூட வேலை பண்ணாங்கல்ல, அவங்களை பற்றி ஒரு சிந்தனை இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி. அதில் 1-2 பேர் இருக்கு. ஸோ யூ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் யூ திங்க் வித் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் பேண்டேஜ் எதுக்கு போடணும் அது போடணும், அது தப்பு கிடையாது. பட் முக்கியமாக if you got a team of people, take the team into confidence. அதுல கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையோடும் விலாபாரியாக விஷயங்களை எடுத்து சொல்லியும் சூழ்நிலையை பற்றி அவங்களுக்கு ஒரு கற்பித்தல், அவங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கி, இஃப் யூ ஆல்சோ கிவ் both the indications, ஷார்ட் டேர்ம் உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, தொலைநோக்கு கண்ணோட்டம் என்ன. அப்ப இன்னும் ஒரு 3-4 மாசம் நமக்கு ஆகும் எல்லாத்துக்கும் விஷயங்கள் தெளிவாக இருக்கு. அது தெளிவாகும் போது நான் நிச்சயமா அவனுக்கு எடுத்து சொல்றேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் பில்டிங். அதையும் நீங்க சேர்ந்து செய்யும். அவங்களுக்கு உடனே சொல்யூஷன், ஏன்னா உங்களுக்கே சொல்யூஷன் வராத போது அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. தவறுகள் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, நம்பிக்கையை கொடுக்கலாம்ல, மனிதாபிமானத்தை கொடுக்கலாம்ல. ஏன்னா நம்பிக்கை மனிதாபிமானம் பல கோடி ரூபாய்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது இருக்கு. அதாவது தேங்க்யூ சார். இந்த உங்களோட ஆன்சர் வந்து என்னோட சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைமில் என்னோட ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அதோட பேலன்ஸ் வந்து நான் என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பேன். ஸோ இப்போ என்னால் உங்களை வேலைக்கு வச்சுக்க முடியலனா கூட திருப்பி நான் உங்களை கண்டிப்பாக வேலைக்கு வச்சுப்பேன். உங்களோட பெட்டரான பீப்புள் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு நீங்கள் தான் முக்கியம், ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இப்படிங்கிற விஷயம். கரெக்டா சார்? அவசியமானது. அப்படி நம்ம செய்யணும்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில வந்து மக்களை வந்து யூட்டிலிட்டியை மாத்துது. அப்படிப்பட்ட கண்ணோட்டம் வந்துருச்சுன்னா சரி, வளரும்போது நமக்கு சோறு போட்டாங்க, இப்ப என்ன வருடம் தானே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரக்கூடிய அளவுக்கு மனசுக்குள்ள சேதாரம் வந்து அந்த சந்தர்ப்பவாதம்ங்கிறத மட்டும் வாழ்க்கையில உள்ள வரவிடாம பார்த்துக்கணும். சந்தர்ப்பத்துல ஒரு விபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாமர்த்தியமா இருக்கிறது வேற. ஆனா அந்த சந்தர்ப்பவாதமே வாழ்க்கையில ஒரு அடிப்படையா போகும்பொழுது ரொம்ப பெரிய தப்புகள் எல்லாம் பண்ணிடும். அது பண்ணக்கூடாது. அதான், அவ்வளவுதான். ரைட் சார், தேங்க்யூ சார். சார் அடுத்தது வந்து மென்டல் ஹெல்த், சைக்காலஜி, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் நிவேதனுக்கு. அவருக்கு அது தொடர்பா ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம் சார், இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஆக்சுவலாக அதை பற்றி நிறைய சொன்னீங்க. டிப்ரெஷன்னா என்ன, டிப்ரெஷனே ஒரு பாசிட்டிவ் வேர்டை மாற்றிட்டீங்க ஆக்சுவலாக. பட் இப்போ வந்து இந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட சூசைட், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியும். இது எல்லாமே நம்மளை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் அதுவும் வந்து என்னை விட ஒரு 10 வயசு சின்ன ஒரு 12th காலேஜ் படிக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடித்தவங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப இம்பேக்டை ஏற்படுத்துதோ. நான் என்னுடைய கான்வர்சேஷன் மூலயமா நான் ரெகுலராக நிறைய ஸ்கூல் பசங்களோட பேசுகிறேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து அவங்க மனசில் மிக ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை எப்படி சார் கொஞ்சம் மாற்றலாம்? என்ன கேள்வி? நல்ல கேள்வி. இப்போ நம்ம நண்பர்கள், நீங்க 3-4 பேர் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போனோம், படிச்சு பாஸ் ஆகி வந்தோம், காலேஜ் போனோம். பள்ளிக்கூடத்தில் நம்ம கிளாஸ்ல வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அல்லது சில கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்திருப்பாங்க. காலேஜ்னு போகும்போது 70, 80, 120 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க. கரெக்டா இருந்தாங்கல்ல? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருந்தாங்க, கரெக்டு தான். அப்போ கிளாஸ்ல வந்து எக்ஸாம் பரீட்சை வரும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்னு ஒரு பையன் வருவான், அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க. 10வது ரேங்க்ல ஒருத்தர் இருப்பாங்க, 20வது ரேங்க்ல ஒருத்தர் இருப்பாங்க. 40 பேர் இருக்கிற கிளாஸ்ல 30வது ரேங்க், 40வது ரேங்க் இருப்பாங்க. கரெக்டா? இப்படிப்பட்ட உண்மை வந்து கடந்த பல 10 ஆண்டுகளாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடக்கிற விஷயம் தான். கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மொத்த உலகத்துல மொத்த பள்ளிக்கூடங்கள்ல அந்த 10வது ரேங்க்ல இருந்து 30வது ரேங்க் வரை வாங்கினவங்க, 40வது ரேங்க் வாங்கினவங்க, அவங்க என்ன அந்த சோடை போயிட்டாங்களா, காணாம போயிட்டாங்களா, இல்ல தோல்வியா மாறிட்டாங்களா, இல்ல வாழ்க்கையை வீழ்ந்துச்சாங்களா, என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? உண்மை என்னன்னா அவங்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு. அதுல சில பேர் முதல் 10 ரேங்க் வாங்கின விட மிக சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக உனக்கு வாழ்க்கை பயணத்துல சம்பவங்கள், நிகழ்வுகள், அதன் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய
அந்த ஒரு ஒரு பாடம் இருக்குல்ல, ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதை நம்ம முன்னு சொன்னது போல ரொம்ப தேவைக்கு அதிகமா எடை போடாம பார்க்க வேண்டிய அந்த அந்த தன்மை நமக்கு வர வேண்டியது அவசியம். ஏன்னா வாழ்க்கை வந்து இது நிறைய மாணவர்களுக்கு நான் நிறைய இளைஞர்கள் எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன். வாழ்க்கையின் தம்பி 4 கட்டத்துல புரிஞ்சுங்க. இப்ப நம்ம இந்த உதாரணத்தை எடுத்துட்டா நீங்க டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. இப்ப நான் பேசுறோம், அப்ப அது வந்து நம்முடைய பரிமாற்றம், டிரான்சாக்ஷன். அப்ப நான் பேசும் பொழுது நான் தமிழ்ல அல்லது ஆங்கிலத்துல வார்த்தைகளை சரியா உபயோகிக்கிறேனா அப்படிங்கறது ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஆஹா, மை வேர்ட்ஸ் கேன் பி ரைட் ஆர் ராங். அப்ப முதல் பரிமாற்றத்தினுடைய முதல் அடிப்படை என்னன்னா, இஸ் இட் ரைட் ஆர் இஸ் இட் ராங்? ஆனா ஒவ்வொரு பரிமாணமும், அந்த ஒரு பரிமாற்றமும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, கான்டெக்ஸ்டுவாலிட்டி அப்படிங்கிறது. ஆக நமக்குள்ள ஒரு வெபினார் பேஸ்ட் ஒரு கான்வர்சேஷன். ஆக வெபினார் பேஸ்ட் கான்வர்சேஷன் நம்முடைய கான்டெக்ஸ்ட். அப்ப அந்த கான்டெக்ஸ்ட் வரும் பொழுது மனசுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து பண்ணோம்ல, வாஸ் இட் சக்சஸ்ஃபுல் ஆர் வாஸ் இட் எ ஃபெயிலியர்? ஏதோ நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுவார்னு நினைச்சவங்க வேஸ்ட், அல்லது அப்பா நம்ம நினைச்சோட என்னெல்லாம் பேசினார்ல பிரமாதமா இருந்தது. ஆக சக்சஸ் ஃபெயிலியர் புரிஞ்சுங்க. பரிமாற்றம் என்று வரும்பொழுது சரி தவறு, சந்தர்ப்பம் சூழ்நிலை என்று வரும்பொழுது வெற்றி தோல்வி. சரி, வெற்றி தோல்வி இருந்தா கூட நல்ல ஒரு கேம்ங்க, ஃபுட்பால் பிரமாதமா நீங்க விளையாடணும். பட் யூ நோ, இருந்தாலும் கடைசியில we lost it man, but I tell you one of the best games in my life அப்படி சொல்றோம்ல. ஆக அதுக்கு அடுத்தது வந்து அனுபவம், பரிமாற்றம், சந்தர்ப்ப சூழ்நிலை, அனுபவத்தின் கல்வி. அப்ப அந்த அனுபவம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சா நெகட்டிவா இருந்துச்சா? நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த 3 தளங்களோட நம்ம வந்து அப்படி நின்று, அங்கதான் நமக்கு ப்ராப்ளம் வரும். மறுபடியும் சொல்றேன், பரிமாற்றம் ரைட் ஆர் ராங், எடை போடும் தன்மை, அந்த மனசுல இருக்கிற எடை போடும் தன்மை, எடை போட்டு இருக்கு, இது ரைட்டா ராங். ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, அவர் சொல்றது அந்த கருத்து கரெக்டா. இப்போ உங்க மனசுல ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கலாம், அதனாலதான் உங்களுக்கு வந்து எக்ஸலன்ஸ். ஏன் சொல்றீங்கன்னா அந்த நேச்சுரல் ஒரு எவாலுவேஷன் இருக்குல்ல, இது பிடிச்சதா, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிறது. இரண்டாவது நம்ம சொன்னது போல வெற்றி தோல்வி, சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, இந்த 1.5 மணி நேரம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா. அதுக்கு அடுத்தது அதெல்லாம் விடுங்கப்பா, வெரி நைஸ், ஐ ஃபீல் சோ ஹாப்பி தட் வி ஸ்போக் டு ஹிம் டுடே அப்படிங்கிற ஃபீலிங்கா இவர்கிட்ட போய் தத்துவமா பேசி என்னத்தையோ வளர்ந்தாருப்பா அப்படிங்கிற அனுபவமா. ஓகே, இதோட நம்ம வந்து 90% வாழ்க்கை 99% நிரூபிக்கிறோம். இதை கடந்து இருக்கக்கூடிய பரிமாணத்தை தயவு செய்து உணருங்க. அதான் நான் சொன்னேன்ல, 10வது ரேங்க்ல இருந்து 40வது ரேங்க் வாங்கினவங்க. அப்ப ஸ்கூல்ல படிக்கும் பொழுது, 10வது படிக்கும் பொழுது, 11வது படிக்கும் போது, 12 பப்ளிக் ரிசல்ட் வரும்பொழுது பாவம் வாழ்க்கையை இடிச்சு போற மாதிரி அவனு நினைச்சிருப்பான். என்னடா இது, இவங்களாம் ஐஐடி எழுதுறாங்க, ஜேஐடி எழுதுறாங்க, பப்ளிக் சர்வீஸ் எழுதுறாங்க, நான் வந்து 25வது ரேங்க், எவ்வளவு மனசு சொத்துருப்பான் அந்த ஆள். இன்னைக்கு பிரமாதமா அவனுக்கான ஒரு தனி பிசினஸ், ஒரு கடை வச்சு ஆரம்பிச்சா இப்ப வந்து 5 பிரான்ச் இருக்குது. பள்ளிக்கூடத்துல எங்க வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்குறாங்களா? அவனுக்கு இருந்து நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பின்னி எடுக்கிறான். பள்ளிக்கூடத்துல என்ன ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளராக இருப்பது பயிற்சி கொடுக்குறாங்களோ, அவன் எங்கயோ ஒரு பொலிட்டிக்கலா போய் பின்னி எடுக்கிறான். பள்ளிக்கூடத்துல வந்து ஆர்ட்டுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா அவன் வந்துட்டு அப்புறம் அங்க தெரிஞ்சது அவனுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுல முதல்ல டிப்ளமா பண்ணான். இப்போ வந்து ஏஆர் ரஹ்மானுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் பண்ணான். ஆக அந்த பள்ளிக்கூடத்து காலகட்டத்தினுடைய அந்த ஏழை போடுதல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு லிமிடெட் ஸ்கோப். அப்படி இல்லைன்னு வச்சுங்க நண்பர்களே, இந்த 10வது ரேங்க்ல இருந்து 40வது ரேங்க்ல வாங்கி வருஷம் வாங்கின கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் வாழ்க்கையில வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு ஹோப் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் மொத்த உலகமே நான் வந்து வீணா போயிடும். உலகம் வீணா போகல, நல்லா போயிட்டு இருக்கு. ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்துல ஒரு இடம் உண்டுங்கிறது. அதுதான் 4வது தளம். முதல் தளம் பரிமாற்றம், 2வது தளம் சந்தர்ப்ப சூழ்நிலை, 3வது தளம் அனுபவம், 4வது தளம் வாழ்க்கை பயணம். இந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு நம்ம சொன்னவங்கள லாஸ் இஸ் ஆல்சோ ஆன் தி அசெட் சைடுங்கிற தெளிவோட நான் மேலும் பயணிக்கிறேனா அல்லது அங்கேயே நான் சமைந்து நின்று விட்டேனா என்கிறது. Am I frozen or am I continuing to flow? You can be frozen physically. Frozen என்று சொன்னால் உறைந்து போவது.
வெற்றி தோல்வியால் உறைந்து போவது. உறைந்து போவது பிசிக்கல் எப்போ வரும்? சார் நேற்று நல்லா பேசிட்டு இருந்தா சார், என்ன தெரியுது காலையில ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க, போயிட்டாரு. உடம்பு அப்பதான் ஜில்லிட்டு உறைந்து போகுது. கரெக்டா? இன்டெலெக்சுவலி உறைந்து போவது, அதான் மென்டல் பிளாக்னு சொல்றோம்ல அந்த விஷயம். எஸ் காட் மென்டல் பிளாக் ஏன் சொல்றோம்னா, எண்ணங்கள் உறைந்து போகும் பொழுது, உணர்வுகள் உறைந்து போகும் பொழுது அவன் மனசுல ஈரமே இல்லையான்னு கேட்கிறோம்ல. Why is it so cold? உணர்வுகள் ஸ்பிரிச்சுவலி உணர்ந்து போகும் பொருளா மாறிடுற யூட்டிலிட்டி. ஆக நண்பர்களே, இந்த 4வது களமும் அப்படின்னு ஒன்று இருக்கிறத எப்பவும் இளைஞர்களை எடுத்து சொல்லுங்க. பிகாஸ் this will also pass. இதுவும் கடந்து போகும். வாழ்க்கை பயணமாக பாருங்க. அதை ஒரு வெறும் ஒரு பரிமாற்றமாக நிகழ்வாக பார்க்காதீங்க. அதை வெறும் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்காதீங்க. ஒரு குறைகால அனுபவமாக பார்க்காதீங்க. பயணமாக பார்க்க எடுத்து எடுத்து சொல்லுங்க. அந்த பயணத்துல ஒரே கேள்வி, நீ இன்னும் உறைந்து போய்விட்டாயா அல்லது உனக்கு பயணம் தொடர்கிறதா என்ற கேள்வி மட்டும்தான். இதை கேட்கறதுக்கு உயிரோடு இருந்தோம்னா பயணம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு. Hey man, just because you are alive, there is an opportunity. Don't worry. Now we can make life. அந்த 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 நம்பிக்கை கொடுங்க. யாரா இருந்தாலும் அந்த நம்பிக்கை கொடுங்க. இப்போ உயிரோட என்கிட்ட கேள்வி கேட்க முடியுது, ஐயோ என்ன செய்யலாம் அந்த கேள்வி கேட்கறல, that is your gift. That you are human enough and alive enough to ask that question. Be sure that you have an opportunity. அப்படின்னு படிச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல கடந்த காலம் என்பது இறந்த காலம் என்று சொல்லிக் கொடுத்த ஒரே தத்துவமான மொழி தமிழ் மொழி மட்டும்தான். புதைத்து விடு, தூக்கி போடையா, டோன்ட் வரி. புனரபி ஜனனம் புனரபி மரணம், மறுபடியும் உனக்கு வாழ்வு இந்த கணத்தில் இருக்கு. இந்த தெளிவோடு வாழ்வு. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த வாழ்றதுக்கு அந்த உயிரும் மனிதன் அப்படிங்கிற அந்த மனமும் ஆஹா அப்படிங்கிற அந்த உணர்வும் இப்ப இருக்குல்ல, அது போதும். அதுதான் நம்முடைய ஆசெட். அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம்.